தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனியார் பல்கலை மாணவனின் மரணத்தின் உண்மை காரணம் வெளிச்சம். நாடாளுமன்றத்தில் பெரும் பரபரப்பு. எம்பியை வெளியேற்றுவதாக சபாநாயகர் எச்சரிக்கை. மட்டக்களப்பு கடத்தல் சம்பவம். சந்தேக நபர்களின் விளக்கமறியல் நீடிப்பு. திருகோணமலை பொது வைத்தியசாலையின் சிசு மரணம் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. காலக்கெடு முடிவில் மஹிந்த ராஜபக்ஷவின் சொத்து விவரங்கள். வெளிநாட்டு ஆசை காட்டி யுவதி ஒருவருக்கு பெண் செய்த மோசமான செயல். ஒன்றாரியோ சாலை விபத்து. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக உயர்வு. ஈரானின் ஒத்துழைப்பே தேவையில்லை, திறக்கப்படும் ஹார்மோஸ் நீரிணை. ட்ரம்ப் அறிவிப்பு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு கோமாகம பகுதியில் இடம்பெற்ற விருந்து ஒன்றின் போது உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவனின் மரணத்திற்கு காரணம் மாரடைப்பு என பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் நித்தலுபொத்த வெள்ளுவவ பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் ஆவர். தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்று கோமாகம மொரகஹேன பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இந்த விருந்தினை நடத்தியிருந்ததுடன் அங்கு ஏற்பட்ட தர்க்கம் மோதலாக மாறியிருந்தது. இருப்பினும் குறித்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் அதே பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். சம்பவம் தொடர்பில் ஹோமாகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தின் போது சபாநாயகருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கும் இடையே ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தினால் சபையில் பெரும் பதற்றம் நிலவியது. விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனை அமருமாறு சபாநாயகர் பலமுறை அறிவுறுத்தினார். எனினும் அவர் தொடர்ந்து உரையாற்றியதால், நீங்கள் சபையை தொடர்ந்து நடத்த விடாவிட்டால் உங்களை சபையிலிருந்து வெளியேற்ற வேண்டியிருக்கும் என சபாநாயகர் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தார். இந்த சபையில் ஒரே ஒரு கடற்றொழில் அமைச்சரே இருக்கிறார், இருவர் இல்லை என சுட்டிக்காட்டிய சபாநாயகர் தேவையற்ற நாடகங்களை நிறுத்திவிட்டு அமருமாறு உறுப்பினருக்கு உத்தரவிட்டார். உங்களுக்கு சிங்களம் நன்றாக புரியும் என நினைக்கின்றேன் என குறிப்பிட்ட சபாநாயகர் நிலையான கட்டளைகளுக்கு மதிப்பளித்து சபையை முன்னெடுத்து செல்ல ஒத்துழைக்குமாறு அவருக்கு தெளிவுபடுத்தினார். வாக்குவாதத்தின் இறுதியில் தனது உரையை நிறுத்திக் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், சபை முதல்வருக்கு இடையூறு விளைவிக்க நான் விரும்பவில்லை, ஆனால் அமைச்சரின் ஊழல்கள் குறித்து எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என எச்சரிக்கை விடுத்து அமர்ந்தார். இந்த சம்பவத்தினால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சிறிது நேரம் தடைப்பட்டதோடு உறுப்பினர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதங்களும் இடம்பெற்றிருந்தன. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு பகுதியில் உள்ள கிணறு ஒன்றிலிருந்து பெண் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டதுடன் மற்றொரு பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 6 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கடத்தல், கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்களையும் அவர்களுடன் உடந்தையாக இருந்த 2 நகைக்கடை உரிமையாளர்களையும் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி கட்டளையிட்டார். நேற்றைய வழக்கு விசாரணையின் போது சந்தேக நபர்களில் ஒருவர் மாத்திரமே நேரில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஏனைய சந்தேக நபர்களிடம் நிகழ்நிலை ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. வழக்கின் மேலதிக விசாரணைகள் அனைத்தும் எதிர்வரும் 15ஆம் தேதி மீண்டும் நடைபெறவுள்ளதாக நீதிமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருகோணமலை பொது வைத்தியசாலையில் மகப்பேற்றுக்காக அனுமதிக்கப்பட்ட தாயொருவருக்கு சிகிச்சை வழங்க ஏற்பட்ட கால தாமதமே சிசுவின் மரணத்திற்கு காரணம் என தெரிவித்து வைத்தியசாலை நிர்வாகத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை பெற்றோர் முன்வைத்துள்ளனர். கடந்த 8ஆம் தேதி இரவு குறித்த தாய் மகப்பேற்று சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவருக்கு உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் நீண்ட நேர தாமதத்திற்கு பிறகு சிசு இறந்த நிலையில் பிறந்ததாக வைத்தியசாலை நிர்வாகத்தினர் தமக்கு அறிவித்ததாக பெற்றோர் கவலையுடன் தெரிவித்துள்ளனர். உரிய நேரத்தில் மகப்பேற்று சிகிச்சை வழங்கப்படாததே சிசுவின் உயிரிழப்பிற்கு நேரடி காரணமாகும் எனவும் சிசுவின் மரணத்திற்கான முறையான காரணத்தை வைத்தியசாலை நிர்வாகம் இதுவரை தமக்கு தெளிவுபடுத்தவில்லை எனவும் பிரேத பரிசோதனை முடிவுகள் வெளிவர 3 மாத காலம் வரை ஆகும் என வைத்தியசாலை தரப்பில் கூறப்பட்டுள்ளதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும்
மேலும் இது நீதியை தாமதப்படுத்தும் செயல் என சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கமைய தமது சிசுவின் மரணத்திற்கு தமக்கு மிகுந்த சந்தேகம் இருப்பதாக தெரிவித்துள்ள பெற்றோர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு தமக்கு நீதி கிடைக்க வேண்டும் என உருக்கமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த சத்திய கடதாசியை நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளார். தமது சொத்து விவரங்களை 14 நாட்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அந்த 14 நாட்கள் கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த சொத்து மற்றும் பொறுப்புகள் குறித்த சத்திய கடதாசியை சமர்ப்பித்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இத்தாலியில் வேலை பெற்று தருவதாக கூறி ஏமாற்றிய பெண்ணொருவர் ஹொரண விசேட குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் பட்டதாரி மற்றொரு யுவதியை ஏமாற்றி 25 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடியாக பெற்றுள்ளார். சந்தேக நபர் விசாரணைக்காக போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்ட நிலையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் மாலபே பிரதேசத்தை சேர்ந்த 37 வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது. இந்த பெண் கேகாலை மற்றும் குருநாகல் பிரதேசங்களை சேர்ந்த இருவருடன் இணைந்து இந்த மோசடி செயலில் ஈடுபட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட ஹொரண பிரதேசத்தை சேர்ந்த பட்டதாரி யுவதிக்கு தனது நண்பி ஒருவரின் ஊடாக குறித்த பெண் அறிமுகமாகியுள்ளார். இத்தாலியில் வேலை பெற்று தருவதாக கூறி வழங்கப்பட்ட வாக்குறுதியை நம்பி அந்த யுவதி 25 லட்சம் ரூபாவை வழங்கியுள்ளார். எனினும் நீண்ட நாட்களாகியும் வேலை கிடைக்காத நிலையில் அவர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். தற்போது இத்தாலியில் தங்கியிருக்கும் கேகாலியை சேர்ந்த நபர் மற்றும் குருநாகலை சேர்ந்த பெண் ஆகியோருடன் இணைந்து இந்த பெண் இந்த மோசடி வலையமைப்பை முன்னெடுத்து வந்துள்ளார். பாதிக்கப்பட்ட யுவதியிடமிருந்து பெறப்பட்ட பணம் வங்கி கணக்கு ஒன்றினூடாக வைப்பு செய்யப்பட்டு பின்னர் பல்வேறு கணக்குகளுக்கு மாற்றப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த மோசடி பணத்தை பயன்படுத்தி சந்தேக நபர் மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஹொரண விசேட குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணம் ஆக்ஸ்போர்டு கவுண்டியில் கடந்த மாதம் இறுதியில் நடந்த கோர விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. கடந்த மார்ச் 31ஆம் தேதி மதியம் 3 மணியளவில் நார்விச் டவுன்ஷிப்பில் உள்ள நெடுஞ்சாலை 59 மற்றும் குவேக்கர் தெரு சந்திப்பில் ஒரு SUV ரக காரும் டிராக்டர் ட்ரெய்லர் லாரியும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து நடந்த இடத்திலேயே காரை ஓட்டி வந்த கேம்பிரிட்ஜை சேர்ந்த 39 வயது நபர் மற்றும் டில்சன் பார்க்கை சேர்ந்த 13 மற்றும் 17 வயதுடைய சிறுவர்கள் என 3 உயிரிழந்திருந்தனர். இந்நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த டில்சன்பர்க்கை சேர்ந்த 46 மற்றும் 21 வயதுடைய மற்ற 2 பயணிகளும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த விபத்து குறித்து தீவிர விசாரணை நடத்திய காவல்துறையினர் இதில் குற்றவியல் ஏதும் இல்லாததால் ஓட்டுநர் மீது வழக்குகள் எதுவும் பதிவு செய்யப்படாது என்று தெரிவித்துள்ளனர். இந்த துயரமான சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக மேலதிக தகவல்கள் எதையும் வெளியிடப் போவதில்லை என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் ஒத்துழைப்பு வழங்கினாலும் வழங்காவிட்டாலும் ஹார்மோஸ் நீரிணை விரைவில் மீண்டும் திறக்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பாதையில் கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் தடையின்றி நடக்கும் என்றும் ஒருவேளை சுமூகமான தீர்வு எட்டப்படாவிட்டால் மற்ற வழிகளில் அது சரி செய்யப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தற்போது பாகிஸ்தானில் நடைபெறவுள்ளன. இதற்காக அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தலைமையிலான உயர்மட்ட குழு பாகிஸ்தான் விரைந்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கம் குறித்து விளக்கிய டிரம்ப், ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதே தங்களின் 99% இலக்கு என்று குறிப்பிட்டுள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், ஹார்மோஸ் நீரிணை விவகாரம் மிக விரைவாக முடிவுக்கு வரும் என நான் கருதுகிறேன். அது தானாகவே நடக்காவிட்டால் நாங்கள் வேறொரு வழியில் அதை முடிவுக்கு கொண்டு வருவோம். ஈரானுடன் நாங்கள் மேற்கொள்ளவிருக்கும் ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான அம்சம் அவர்களின் அணு ஆயுத கனவை தடுப்பதே ஆகும் என தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.